வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமையில் ஆளுநர்கள் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் தரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மக்களவையில் தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பான செய்திகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கற்றல் முறையில் அரசு மாற்றங்களை மேற்கொண்டதன் காரணமாக வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் மனுபாக்கர் இன்று களம் காண்கிறார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமையில் 2 நாள் ஆளுநர்கள் மாநாடு புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தொடங்கியது. தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உட்பட அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். 3 புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், உயர்கல்வியில் சீர்திருத்தங்கள், பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம், மலைவாழ் கிராமங்களின் வளர்ச்சி, முன்னேற விரும்பும் மாவட்டங்கள், வட்டாரங்களின் மேம்பாடு போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. எனது பாரதம், ஒரே பாரதம், உன்னத பாரதம், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம், இயற்கை வேளாண்மை போன்ற திட்டங்களில் ஆளுநர்களின் பங்கு குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. மத்திய முகமைகள் இடையே ஆளுநர்களின் ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்தி பொதுமக்களுடனான தொடர்பை மேம்படுத்துவது குறித்தும் இதில் ஆராயப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்கள் மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். நீடித்த வேளாண் உணவு முறையை நோக்கிய மாற்றங்கள் என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு இன்று தொடங்கியது. காலநிலை மாற்றம், இயற்கை வளங்கள் மேம்பாடு, உற்பத்தி விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களின் மத்தியில் நீடித்த விவசாயத்திற்கான வழிமுறைகளை ஆராய்வது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி தேசிய, சர்வதேச நிலையிலான கொள்கைகளை உருவாக்குவது குறித்தும் இதில் ஆராயப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் தரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே.பி. நட்டா மக்களவையில் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இம்மருத்துவமனைகளில் சிறந்த மருத்துவர்களை பணி நியமனம் செய்ய அரசு விரும்புவதால் இதற்கு கூடுதல் காலம் பிடிப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் தரமான மருத்துவ முறைகளுடன் 17 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை திறக்க பிரதமர் முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் தத்தம் பகுதிகளிலேயே சிறந்த மருத்துவ சிகிச்சைகளை பெறும் நோக்கில்தான் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் உருவாக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். டெல்லி எய்ம்ஸில் வழங்கப்படும் சிகிச்சை தரம் அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டத்தில் மலிவு விலையில் மருந்துகள் விற்கப்படுவதால் 28,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மக்கள் சேமிக்க முடிந்ததாக தெரிவித்தார். பத்திரிகை தகவல் அமைப்பின் உண்மை கண்டறியும் பிரிவின் கீழ் கடந்த 6 ஆண்டுகளில் 9,922 தகவல்கள் போலியானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், உண்மைக்கு புறம்பான செய்திகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கடந்த 2019ஆம் ஆண்டு இப்பிரிவு உருவாக்கப்பட்டதாகவும் இதற்கான மண்டல பிரிவுகளை ஏற்படுத்தும் உத்தேசம் அரசுக்கு இல்லை என்றும் அமைச்சர் கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அரசு சார்ந்த செய்திகளின் உண்மைத்தன்மை குறித்தே மத்திய அரசு தகவல்களை தெரிவிக்க முடியும் என்றார். மாநிலங்களவை தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் பேசுகையில், ஜனநாயகத்தின் 4வது தூணாக திகழும் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் முக்கிய அம்சமாக திகழ்வதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கரின் எண்ணிக்கை 37% அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதன்மை கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பிற்காக பயிலச் செல்லும் அரசு பள்ளி மாணாக்கரை பாராட்டி மடிக்கணினிகளை இன்று சென்னையில் வழங்கி பேசிய அவர், கற்றல் முறையில் நவீன மாற்றங்கள் காரணமாக வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் அளவிற்கு மாணாக்கரின் கல்வி தரம் உயர்ந்திருப்பதாக கூறினார். இம்மாணாக்கரின் கல்வி செலவையும் அவர்களது முதல் பயண செலவிற்கான கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். புதுமை பெண் திட்டத்தோட பயனா கல்லூரியில் சேர்ற மாணவர் எண்ணிக்கை 34 விழுக்காடு உயர்ந்திருக்கு. நான் முதல்வன் வெப்சைட் கடந்த 10 ஆண்டு வினாத்தாள்களை வெளியிட்டது. அதையெல்லாம் மணற்கேணி ஆப்லையும் வெளியிட்டு இருக்கோம். பல்வேறு புதுமைகளை புகுத்தி இருக்கோம். இப்படி திட்டமிட்ட செயல்பாடுகளின் விளைவுதான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க போறாங்க. தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் UPSC முதல்நிலை தேர்விற்கு தயாராகும் மாணாக்கருக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை மதிப்பீட்டு தேர்விற்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. வரும் 17ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் தேர்ச்சி பெறும் 1000 மாணாக்கர் UPSC தேர்விற்கு தயாராகும் வகையில் மாதம் தோறும் 7500 ரூபாய் ஊக்கத்தொகை 10 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் மாணாக்கருக்கு வேலைவாய்ப்பு அடிப்படையிலான தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்படுவதாக மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் திரு PTR பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார். மதுரை திருவிக மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீருடைகளை இன்று வழங்கி பேசிய அவர், பள்ளி மாணாக்கருக்காக எண்ணற்ற சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்துவதாக கூறினார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழ மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை சுற்றுலாத்துறை சார்பில் அரசு விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது. சோழர்களின் கட்டிடக்கலை, அவர்களது ஆட்சி முறை பற்றி வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ளும் வகையில் இவ்விழா கொண்டாடப்படுவதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு S சிவசங்கர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் உட்பட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. திருச்சி, சமயபுரம் உள்ளிட்ட மாநிலத்தில் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் தங்கத்தேர் பழுது பார்க்கப்பட்டு இயக்கப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை காளிகாம்பாள் திருக்கோவிலில் 2 கோடி ரூபாய் செலவில் வெள்ளி தேர் செய்யும் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தேரோட்டங்கள் விமர்சையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியில் இன்று பொதுமக்களிடமிருந்து மக்களுடன் முதல்வன் திட்டத்தின் கீழ் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழ்நாட்டில் நாளை பத்திரப்பதிவு அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவுகளுக்கு ஆவண பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் அதிக நீர்வரத்து காரணமாக சாய்வடைந்த மின் கோபுரங்களை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று ஆய்வு செய்தார். பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் மாற்று வழியில் மின் விநியோகம் சீராக வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நாகை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் சுற்றுலாத்துறை சார்பில் வல்வில் ஓரி விழா, சுற்றுலா விழா, மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதனை பார்வையிட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். கொல்லிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வல்வில்லோரி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில்லோரி மன்னனின் வில்தரன், ஆட்சி சிறப்பு ஆகியவற்றை போற்றும் வகையில் இந்த விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கொல்லிமலை செம்மேடு வல்வில்லோரி அரங்கில் வல்வில்லோரி விழா மற்றும் சுற்றுலா விழாவும், வாசலூர்பட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடக்க விழாவும் நடைபெற்றது. நாமக்கல் செய்தியாளர் S கண்ணன். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று நண்பகல் 1,30,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1,50,000 கனஅடியாக குறைந்தது. இதனிடையே தருமபுரியில் ஆடிப்பெருக்கு விழா இன்றே தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஆண்டுதோறும் 3 நாட்கள் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் இந்த விழா இன்று தொடங்கியது. மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் ஆடிப்பெருக்கு விழாவை ஒகேனக்கலில் தொடங்கி வைத்தார். இன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, செய்தி மக்கள் தொடர்புத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் வில்வித்தை கலப்பணி பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் மனு பாக்கர் இன்று களமிறங்குகிறார். பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் லக்ஷயா சென் சீன தைபேயின் டியன் சென்னை இன்று மாலை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமையில் ஆளுநர்கள் மாநாடு இன்று புதுடில்லியில் தொடங்கியது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் தரம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மக்களவையில் தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பான செய்திகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் மாநிலங்களவையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கற்றல் முறையில் அரசு மாற்றங்களை மேற்கொண்டதன் காரணமாக வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் மனுபாக்கர் இன்று களம் காண்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.